மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு யாரும் கேட்டாங்க, சிம்பு தான் எல்லாம் ஃபோன் பண்ணி வில்லனா. ஆக்சுவலி நான் வில்லன் இல்லை. மோஸ்ட்லி நான் எனக்கு எங்கள் 2 பேரும் கை இப்படி தான் வரும். அதில் பண்ணியிருப்பேன். சேது மாதிரி ஒரு படம், அது அந்த மாதிரி படம். அராத்தி அப்படி கிடையாது. அராத்தி என்ன மாதிரி முட்டாளம் பண்ணால் தான் ஓடும். எல்லாருமே சிம்புவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரால் தான் வந்து படம் டெலி ஆகுது, அவரால் தான் படம் ட்ராப் ஆகுது அப்படி. அதான் அவர் என்ன மாதிரி முட்டா இல்லை. அங்கே தான் எல்லாருக்கும் நைட்டில் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ எழுந்து ஆகணும். மாலை போட்டுருக்காப்புல, சீக்கிரமாக எழுந்திக்கணும், குளிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பாலிவுட் போச்சு அப்படியே சட்டையெல்லாம் தான் இருந்தேன். விஜய் சார் பீடியோ கண்டிக்கவே இல்லை. என்ன எபிசோட் ஆஃப் சினிமா அண்ட் செலிபிரிட்டி கான்வர்சேஷனை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அது ஏன் அப்படின்னா மாஸ்டர்னாவே எப்போவும் மாசாக தான் இருக்கும். நம்ம ராபர்ட் மாஸ்டர் லாஸ்ட் டைம் கார் பேக்கில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக கொடுத்த இன்டர்வியூ இந்த டைம் காருக்கு முன்னாடி வச்சு பண்ணுறோம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்கு. அண்ட் உண்மையாகவே அராத்து டீசர் அண்ட் ட்ரைலர் பார்த்தோம். ரெண்டுலேயுமே செம மாசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லுக்கே அப்படியே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, சிம்பு பிரதர் மாதிரியே இருக்கு. எப்படி அது? அது காம்போ, அது சின்ன வயசுல பழங்கள் நிறைய பேர். நான் சிம்புட ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சேன், டீசர் காமிச்சும் போது என்ன மாதிரியே இருக்கு, என்ன வச்சு எடுத்து கேட்டேன். அந்த ட்ரிபிள் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் தாடி இருக்காது, அதில் நம்ம தாடி வச்சிருக்கோம். ஸோ மாசா இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு 10 பேர் திட்டட்டும், தப்பு இல்லையே. திட்டிடுமா? சிம்பு ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடுவாங்க, லைக் பண்றாங்க. இல்லை மற்ற சில பேர்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்களா, என்ன வந்தோடனே மாஸ் பண்றாரு அப்படின்னு. நான் இப்போ வரலையே, நம்ம குழந்தையில வந்துட்டோம். இன்னுமே பண்ணலான்னு தப்பாயிடும், லேட் ஆயிடும். ஓகே. ஆனா அதுல ட்ரைலர்ல வந்து பஞ்ச் டயலாக்லாம் செம மாசா இருந்தது. ஆமா. சோ இதெல்லாம் பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாமே நீங்களா ஓன் ரைட் தான் எப்படி? இல்ல, டயலாக் ரைட்டர் குடின்னு ஒரு அசோசியேட் இருக்காரு. அவர் குடி பிப்பி கிடையாது, அவர் பேரு கிஷோர், அவர் பேரு. ஸோ அவர் தான் வந்து அவர் நம்ம மேல லவ் தாசி. நான் சொல்லுவேன் கொஞ்சம் ஓவரா கிடான்னு, இங்கே மாஸ்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கெட்டப்ல பாடி லாங்குவேஜ் நீங்க நடந்து வர ஸ்டைல் முத கொண்டு அப்படியே சிம்பு சிமிலரா உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்களா? சிம்பு இல்ல, எனக்கும் அதே நடமாதான். நானும் நிறைய பாட்டுல நிறைய தான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. சிலம்பாட்டம் பண்ணும்போது அப்படிதான். அந்த பொண்ணுங்களை கேட்டா நான் தட்டியது இல்லை, அது பண்ணோன்னு டைரக்டர் உடனே மாஸ்டர் ஒரே நிமிஷம் இருக்கீங்களா, சிம்பு கூட்டுவோம் சார் சொல்லு. கேரம் கை பிடிச்சி வந்து பண்ண பண்ணேன். அப்படி உங்களை பேரே பண்ணல அப்படி சொன்னேன்னு. யார்? நான் அவனை மாதிரி தாங்க நான் பண்றேன். அப்படியே பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்து. ஓகே. அப்ப அது சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதே அதுல அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். ஆமா, ஏன்னா நானும் சரி சிம்பு சரி ரஜினி சாரோட பெரிய ஃபேன். ஸோ அந்த லைட்டா அந்த மார்னிங் இருக்கும். படத்துல ஒரு சாங் வச்சிருக்கீங்க, நாற்காலிக்கு 4 காலு, முக்காலிக்கு 3 காலு, காலுக்கு 2 காலு, நான் தான் உனக்கு மிஸ்டேக் காலு. இதெல்லாம் எப்படி இந்த ட்ரெண்டிங் லைன்ஸ்லாம் எங்க இருந்து பிடிக்கிறீங்க? அதெல்லாம் அந்த பாட்டு லைன் நான் தான் எழுதுனது ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து டீம் தான். திடீர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இது எழுதிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போட்டு அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு தான். வித்தியாசமா இருந்தது இந்த லைன்ஸ். ஆமா. அந்த சிம்பு அவர்கள் நேத்து ஒரு ரீசெண்டா பயங்கர வைரல் ஆச்சு. இனிமேல் சிம்புன்னு சொல்லக்கூடாது, சாமியே சரணமையப்பா. ஸோ என்ன திடீர்னு சாமி? எனக்கு ஷாக்கா இருந்துச்சு, திடீர்னு தெரில. ஒரு பக்கம் நல்ல விஷயமா தோணுது. படம் வேறு கமிட் பண்ணிட்டாரு, கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கே பெரிய லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க மாநாடுல வந்து நான் ஒர்க் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். ஆமா. நீங்க இப்போ அஃபிஷியலா கமிட் ஆயிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் கூடுவாங்க? எப்படி இல்லை, ஒன்றும் கமிட் ஆகல. இப்போ அது வெங்கட் பிரபுவோட கண்டிப்பா ஒரு மாஸ் சாங் இருக்கும், அது நம்ம தான் பண்ணுவோம். அது டவுட் அவுட். போன டைம் போட்ட ரெட் கார்டு மாதிரி. ஆமா, அதில் பண்ணிட்டேன் ரெட் கார்டு. அண்ட் இந்த பிக்கெல்லாம் பாக்குறப்போ எனக்கே நிறைய டவுட் வந்தது, அதுக்கெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எம்ஆர் மிஸ்டர் ஆர் ப்ரொடக்ஷனை ஆமா வாட்சுக்குள்ளேயே நீங்க தான் எல்லா டைமும் உங்ககிட்ட தான் இருக்கா? இது கூட காரணம் அந்த என்னோட லவர் கிஷோர் குடின்னு சொல்லுவேன்ல, அவன் தான் இதையும் டிசைன் பண்ணது. நான் சொன்னேன் மிஸ்டர் மொட்டையை போட்டா போதும். இல்ல மாஸ்டர், நம்மளுக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, அது நம்மளே குடிச்சிக்கணும்னு சொல்லி போட்டதான் அது. ஆனா வாட்சுக்குள்ளேயே போயிட்டீங்களே. ஆமா, எல்லா நேரமும் நல்ல நேரம் எதா இருந்தாலும் நம்மளுதான். அது 7:30 இருக்கும், அது நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதான் மாஸ்டர் பிடிச்சது. மாஸ்டர் உண்மையே தான் பேசுவாரு, ஹானஸ்டா ஒத்துப்பாரு. சுவாமியே சரமையப்பா. ரொம்ப நான் மோஸ்ட்லி பிளாக் பேக் தான் இருப்பேன். அன்னைக்கு நீங்க வரும்போது அவுட் ஷூட்டிங்ல பிளாக் போட மாட்டேன், ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஸோ வெளியே எங்க போனாலும் வீட்டில் இருந்தாலும் பிளாக் மோஸ்ட்லி. சாமிஜி பாத்தீங்கன்னா நெஞ்சாங்கடையா விழுந்து வேண்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஃபேஸ்புக்ல வேற ஒரு நல்ல வைரல் இருந்தது. ஆமா பாத்தீங்களா, ப்ரொடியூசரோட சேர்ந்து. ஒரே நம்ப முடியவில்லையே, அவரே பாரு கையை வச்சுட்டாரு. இப்படி என்ன நம்ப சொல்றீங்க?
அந்த உங்கள்கிட்ட கேட்டாரா நீங்க இந்த பயணம், ஏன்னா நீங்க வந்து சிம்புவோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை என்கரேஜ் பண்றதுல நீங்க ஒருத்தரா இருக்கீங்க. படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ சரி, லாஸ்ட் டைம் வந்து நான் அண்டால பால் ஊத்துறேன்னு சொன்னது இல்லாம அதை செஞ்சு காட்டினீங்க, அது வைரலும் ஆச்சு. அது நம்ம இன்டர்வியூல தான் நீங்க சொன்னீங்க. அண்ட் இப்ப அடுத்த மாநாடுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? மாநாடுக்கு பார்த்தா தான் தெரியும் சாங் எப்படி வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவருக்கு நமக்கு வெளியே அவுட்புட் கொடுப்போம். ஸோ அதனால வெட்டி எனக்கு இந்த பிரச்சனை அராத்தோட மேட்ரு போனாலும் நான் ஒன்றும் போய் உள்ள இறங்கி பேசல. ஓகே. அண்ட் உங்களோட அராத்துக்கு வந்து சிம்பு ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேனர் கல்ச்சரை வந்து பண்ண வைக்கிறது இல்லை. ஓகே ஓகே. ஸோ உங்க அராத்து படத்துக்கு பேனர் வைக்கலாமா இல்லை வேற என்ன பிளான்? அது ஒன்றும் ரசீது மன்றம் என்னோட ரசீது மன்றம் பேசிட்டு இருக்காங்க. பேனர் வைக்காம நம்ம வர முடியாது, நம்மளுக்கும் ஒரு காட்டு மாஸ்டர். நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்டர், பேனர் வந்து அடிக்க வேணாம், நாங்கள் அந்த ஃபுல் டே நாங்கள் கையில் பிடிச்சி வெயிட் பண்ணுறோம். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமா அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் ஐயோ ஏங்க வெயில்ல இல்லை அன்னைக்கு ஒரு நாள் அது போதும் எங்களுக்கு, அடிச்சாதான் பிரச்சனை வரும், எங்க கையிலே வச்சுக்கிறோம். நம்ம 10 வச்சாதான் ப்ராப்ளம், கையில வச்சா ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி. ஸோ பேனர் கையிலே வச்சு ஃபுல் டே எல்லா தியேட்டரும் நாங்கள் நிற்கிறோம். என்னைக்கு மாஸ்டர் ரிலீஸ் எக்ஸாக்டா பிளான் பண்ணி? டேட் மட்டும், ஏன்னா இப்போ ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு படங்களே, ஒரு நல்ல ஒரு ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைம் பார்த்து. அண்ட் உங்களோட ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஃபேஸ்புக் சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு சூசைட் சீன், அதையே நீங்க ஒரு டான்ஸ் சீனா மாற்றி ரொம்ப ஒரு கேஷுவலாக கொண்டு வந்திருப்பீங்க. அந்த வனிதா அவங்களோட நடிச்ச ஒரு படம், உங்க படத்தோட சீன் தான். ஸோ அது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கு, அதை பார்த்தீங்களா? அதான் படம் வரும்போதெல்லாம் அதை எடுத்து போடலை. இவங்க அந்த பிக் பாஸ் உள்ள போயிட்ட அப்புறம் இப்போ அது ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே போட்டாங்க. அது ஆக்சுவலி இந்த சீன்லாம் தான் சொன்னது. ஓகே. ஒரு இங்கிலீஷ் படத்து அது ஆக்சுவலி பிரபுதா பண்ணது தான். இதில் பண்ணியிருப்பாரு மிஸ்டர் அதுல வந்து ஒரு மொத்தம் குடிப்போம். அதே மாதிரி நம்மளும் டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கோம், நம்மளும் போயிட்டு அவங்க ட்ரிங்க் அடிக்கிறவங்க அவங்கள அப்படியே டான்ஸ் ஆடி அது மாதிரி பண்ணிருப்பாங்க. ஸோ அராத்தில் எத்தனை சாங் மாஸ்டர் வச்சிருக்கீங்க படத்தில்? விஷுவலாக பார்த்தீங்கன்னா 4 சாங்கு. இப்போ இதெல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம கேஸ் வைக்குமாரெலாம் ஃபோன் பண்ணி சொன்னார், அப்படின்னு அவருக்கு அமுச்சு விட்டேன். அந்த சாங்லாம் நல்லா இருக்கிறேன், இன்னொரு சாங் ஆட் பண்ணு அப்படின்னு. அதனால இப்போ டீம் கூட பேசிட்டு இருக்கேன். 5 சாங் உண்டு. 5 சாங். ஓவரால் ஸ்க்ரீன் பிளானிங் எவ்வளோ சார் வச்சிருக்கிறீங்க? ஏன்னா அராத்து படத்துக்கு பொதுவாக ஒரு படம் இப்போ வந்து லோ பட்ஜெட் படமாக இருக்கலாம், மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கலாம், ஹை பட்ஜெட் படமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது பெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உங்கள் படத்துக்கு எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக அது நான் ஓன் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா கரெக்டாக கணக்கு சொல்லிவிடுவேன். ஒரு 2 கம்பெனி வெளியே நல்ல பெரிய கம்பெனி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அது யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பேச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா அது இன்னும் வேறு லெவலில் கண்டிப்பாக பெரிய லெவலில் தான் பண்ணுவோம். அண்ட் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்க முடிஞ்சது, பேனர்ஸ் பார்க்க முடிஞ்சது, ரசிகர் மன்றம் அங்கங்கே ஒவ்வொரு ஊர். ஆமாம். அது ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தாங்க. ஆமாம், அந்த டிராயிங் செமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. எங்க இருந்து? நாமக்கல்ல இருந்து சரவணனோட ஒய்ஃப், நம்ம ரசி மன்றம் தான். அவங்க ஒய்ஃப் ஒரு 1 ஹவர்ல வரைஞ்சது. டக்குன்னு வந்து விட்டாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ 1 ஹவர்ல வரைஞ்சது? அண்ட் எப்படி அது 1 ஹவர்ல அவங்க அவ்வளோ லவ்வா எப்படி மாஸ்டர் சின்ன வயசுல இருந்து? அதான் அது இருந்தால் வரும். ஒன்று அவங்க டிராயிங் மேலே லவ் இருக்கும், நம்ம வரைக்கும் லவ் ஜாஸ்தி. அதனால ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வரைஞ்சி அந்த ஆடியோ லான்ச்லேயே பின்னாடி இருந்து வரைஞ்சி டக்குன்னு கொடுத்தாங்க. அண்ட் மாஸ்டர் எதையுமே ஹானஸ்டா பேசுறாரு. சிம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா கடைசியா 3 படமும் டிராப்னு வந்துச்சு. அவருக்கு ஏதாவது அட்வைஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரில கொடுத்தீங்களா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு ஏத்தம் இறக்கம் இருக்கும். இப்போ சிம்புக்கு இறக்கமா போயிட்டு இருக்கு, ஏத்தம் கண்டிப்பா இருக்கும். அது அட்வைஸ் சொல்லி, ஏன்னா அவர் ஒரு மைண்ட்ல இருப்பாரு, நம்ம மக்கள் ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. அதனால டிஸ்டர்ப்லாம் பண்ணல. நீயாவே இருப்பா, ஜாலியா இருக்கு, ஜாலியா இரு, படம் பண்ணலையா படம் வேணாம், பண்றியா பண்ணு. ஆனா அந்த ஏத்தம் ஆண்டவர் ஏற்றி விடுவார் கண்டிப்பா. வெங்கட் பிரபுவோட டீம்ல ஒர்க் பண்றது அப்படிங்கறதே ஒரு ரொம்ப ஜாலியஸ்ட் விஷயமா இருக்கும். அதுக்கு கூட போகலையா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த ஃபேன்ஸ்க்கு? அந்த எப்ப நான் பால் ஊத்துற மாதிரி தான் நானும். நான் வந்து இவங்க வந்துலாம் யூடியூப்லயும் பேசிட்டாங்க, நான் வந்து ஸ்ட்ரைட்டா வீட்டில் பேசிட்டேன். ஏன்ப்பா பண்ணல நீ, என்ன காரணம் அப்படி கேட்டேன். இன்னும் எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசுறடா கேட்டாப்பல. ஆமால கேட்டிருக்கூடாது, சரி சாரிப்பா. சரி, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே என்ன தெரிஞ்சு எதனால அவர் இல்லை அவர் தானே. அதனால நான் அவர்கிட்ட மோஸ்ட்லி நாங்கள் அந்த இது பண்ணாத இது பண்ண சிம்பு சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பண்ணுறது, தெரியாமல் குழந்தை கிடையாது, குழந்தையிலே கலக்குனவர் அவரு. ஸோ மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு பண்ணுறதா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். மனுஷன் ரொம்ப ஆடிருப்பாப்புல குழந்தையிலேருந்து. அந்த வயசு அது நமக்கு வந்து அப்போ விளையாடுற வயசு அது. ஸோ அப்பத்துலேருந்து இப்போ பெரிய மனுஷன் ஆடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பேக் எங்களுக்கு அராத்து படத்திலே ஒரு சிம்பு பார்த்திருக்கோம். இப்போ அவர் சிம்புவா தான் சிம்பு மன்றக்குள்ளதான் இருக்காரு. கெஸ்ட் அப்பியரன்ஸா ஒரு சிம்பு வருவாரா எப்படி? இல்ல இல்லையா? ஏன் நீங்க கேட்கலையா? இல்ல இல்ல எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு இது இருக்கும், இது என் படம்,
மத்தவங்களை வச்சு நம்ம வந்து இது ஆக வேணாம், நம்மளை பார்த்து ஆடியன்ஸ் அந்த ஒரு லவ். இல்ல நான் எதை அப்படி மீன் பண்ணி கேட்கல. அவரோட படங்கள்ல நீங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு சாங்ல வந்து ஆடிட்டு போறீங்களே, அது மாதிரி அவரு உங்க படத்துல சாங்ல வந்து ஆடிட்டு போறாரா? ஏன்னா நான் வந்து அவரோட ஃபேனு, அவரோட குரு, அது பாதி பாதி எப்படி சொல்லலாம், அவரோட சீர எல்லாமே இருக்கும். அவர் நம்மகிட்ட வரணும் அவசியம் இல்லையே, கேட்டா வருவாரு, நம்ம கேட்கல, பாடுறாருன்னு நினைக்கிறேன், கேட்டிருக்கேன். பாட்டு ஒரு ஏடகோடமும் பாட்டு, அது என்ன லைன்? ஏடம்னா அது சிம்பு பண்ண ஒன்றும் பயங்கரமா இருக்கும். நான் இதுல பாடியிருக்கேன் ஆக்சுவலி இந்த பாட்டு. ஓகே, என்ன அப்படியே அது மனம் சலித்தேன, நீங்க இது ஆக்சுவலி வந்த பாட்டு தான் இது ஏற்கனவே. மனம் சலித்தேனடா இந்த வயதினிலே, இந்த வாழ்க்கையேனடா வனவாசம் தானடா, இது யாரு சாபமோ நான் செய்த பாவமோன்னு. இது கேட்டது சிம்புடா, இது எனக்கே எழுதுனியா, எதுக்கு எழுதுனது, நான் எழுதல, யாருக்கும் எழுதுனது, வாங்கியிருக்கோம் நம்ம அப்படி சொன்னேன். யோசி டைம் கேட்டிருக்காரு. ஏன்னா சிம்பு மாஸ் பாட்டு கேட்டிருப்பீங்க, லவ் பாட்டு, இது ரொம்ப பேத்தாஸ் சாங். ஓகே ஓகே, பாட்டு நல்லா இருக்கும். இல்ல இது அப்படியே சிமிலரா கனெக்ட் ஆகுது. ஆமா, அது இப்போ இருக்க சிச்சுவேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ரொம்ப இதுக்கும் நீங்க தான் லிரிசிஸ்ட்னு தோணுது. ஓ மை காட், அது யாருன்னே தெரியல, அதெல்லாம் क्वेश्चन மார்க் போட்டுருப்போம். ஓ அதுலயே क्वेश्चन மார்க். ஆமா, அந்த படம் என்ன மாதிரியான ஸ்டோரி பிளாட்? ஒரு ஆக்ஷன் ரவுடி கதை தான். அது ரவுடிக்குள்ள ஒரு காமெடி இருக்கும்ல, உங்களுக்கு காமெடி படம் தான், நம்மளுக்கு ஃபைட் பண்ண தெரியும்னு காமிச்சிருக்கோம். படத்தில் ஒரு 4 கேரக்டர் நடிச்சிருக்காங்க, நியூ ஃபேஸ் தான். அதான் குடி ஒன்று, வளையல் ஒன்று, ஆட்டோ ஒன்று, ஐடி ஒன்று. ஐடி இந்த 4 கேரக்டர் படத்தில் ரொம்ப மெயினான கேரக்டர். அப்புறம் மகேந்திரன் நமக்கு ஹெல்ப்பாக மகி வந்து பண்ணி கொடுத்தாப்புல, நீலிமா பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க நான் எல்லாரும் கேட்பாங்க, மஸ்ட் இந்த கதை எப்படின்னா பிரியாணி மாதிரி சொல்லியிருப்பேன் சும்மா. ஆனால் நமக்கு வந்து நம்மளுக்கு அழகாக தான் இருக்கும், மற்றவங்களுக்கு கணக்கு தான் எப்படி தெரியல. ஸோ எல்லாமே கலந்த ஒரு படம் தான் இது. உண்மையே படத்துல மாஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் மாதிரி மாஸ்டர் மகேந்திரன். நம்ம அது அந்த சாங்ல வந்து ஒரு 3 மாஸ்டர் வந்திருப்பாங்க. ஸ்ரீதர், அசோக் மாஸ்டர், ஸ்ரீ அண்ணன், அந்த மாதிரி வந்திருப்பாங்க. மகேந்திரனோட ரோல் பாக்குறப்போ ரொம்ப ஒரு வில்லனிசம் லுக் இருந்தது. அதுல கத்தி எல்லாம் வச்சுட்டு ஆனா கொடூரமா ஒரு லுக் கொடுத்தாரு. என்ன அவரு தான் படத்துல வில்லனா? ரொம்ப ரொம்ப குட்டி கேரக்டர் தான், அராத்தோட சின்ன வயசு கேரக்டர். அவங்க சின்ன வயசு எதனால ரவுடி ஆனான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். ஓ பெரிய சிம் மாதிரி ஒரு குட்டி சிம். ஆமா ஓகே, அது குட்டி சிம் வெர்ஷன்ல ஒரு லீடோட இருக்காரு. ஆமா, அண்ட் படத்துல வந்து அராத்து அப்படின்ற டைட்டில் எதனால? இது ரொம்ப வருஷமா நான் ஊருக்கு கிராமத்துல ஷூட்டிங் பண்ண போகும்போது அந்த வில்லேஜ்ல பேசுவாங்க. இது நிறைய ஹிந்தி வார்த்தை நினைச்சுக்கிறாங்க, ஹிந்தி வார்த்தை கிடையாது. அராத்துல போது தின்னு இருந்தா என் வயதுல பிறந்த அராத்து சொல்லி, அராத்து என்னம்மா கேட்பேன், அராத்துனா அறந்த வாள், அவன் பண்றதுதான் நியாயம் அப்படின்னு சுத்துற ஒரு கேரக்டர். அது அப்படியே காலையில வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டீம்கிட்ட கேட்டேன், இந்த படத்துக்கு அராத்து சூப்பரா இருக்கும், உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்லிட்டு உடனே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படி ரெஜிஸ்டர் ஆனது அந்த அராத்து. அண்ட் உங்களை வந்து கமெண்ட்ஸ்ல உங்க வீடியோஸ்ல வந்து சொல்றாங்க, உங்க படங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பாக்குறப்ப இவர் ஒரு லோ பட்ஜெட் சிம்பு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் பட்டம் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஹாப்பி. இப்ப பிரபுதேவா மாஸ்டர் என்ன சொல்றாங்க, இந்தியன் மைக் ஜாக்சன் சொல்றாங்க தவிர ஹாலிவுட் மைக் ஜாக்சன் சொல்றது இல்ல. அது மாதிரி குட்டி சிம்பு சொல்லாங்க, தப்பு இல்லையே. குட்டி சிம்பு தப்பு கிடையாது. ஒரு பெரிய தரமாலே சிம்பு வந்து ஒரு பெரிய கடல், அவரை மாதிரி இருக்க சொல்றது பெரிய விஷயம் தானே. ஏன் படத்தை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ற ரீசன் ஏதாவது இருக்கா பர்டிகுலரா? இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து நிறைய சினிமா வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், அதாவது டைரக்டர் தான் ஒரு கேப்டன், அவர் சொல்கிறதா சட்டம் அப்படின்னு போயிட்டு இருந்த பீரியடில் எங்கள் மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு எனக்கு மாதிரி சீனியர்லாம் சொல்கிறேன், ஓ யாரோ போய் ஏதோ பண்ணி விட்டாங்க போல இருக்கு, திடீர்னு டைரக்டர் போய் கேட்டால் மாஸ்டர் பிடிச்சிரு போய் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா பிடிச்சிரோட ஆள் யாரும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, சார் நீங்கள் தான் பணம் போடுறீங்க, நீங்கள் உங்களை வந்து பார்க்க சொல்லுங்க சொல்லிட்டு. சும்மா டைரக்டரும் பார்த்தாச்சு, ப்ரொடியூசரும் பார்த்தாச்சு. இன்னும் காலங்க போக எவனோ வேற சொல்லிட்டான் போடுது, சார் என்னதான் பணம் போட்டு படம் எடுத்தாலும் ஹீரோக்காக தானே ஓடுது, உங்களுக்கு பார்க்க சொல்லுங்க. 3 பேரையும் பார்த்து டயர்ட் ஆகிடுறோம் நாங்கள், கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்க மாட்டாங்க சில பேர்லாம். சொல்கிறேன் மாஸ்டர் அப்படி அப்படின்னு இப்படியே போட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி தலை. நான் எதுக்கு மற்றபடி நான் திறமை இல்லைன்னு சொல்ல, என் பாட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க, மக்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஹிட் சாங் தான் இது வரைக்கும். ஏன்னா ஒரு சாங் ஒரு மாதிரி பண்ணுவேன், ஒரே மாதிரி பண்ண மாட்டேன், ஒரே பேட்டர்ன் இருக்காது. ஸோ அப்படியே யோசிச்சு பார்த்தேன். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் ஃபேமிலியோட பேசும்போது, நீ எதுக்கு மற்ற ஹீரோட போய் கேட்கணும் அவசியம் இல்லைடா, நீயே பண்ணிவிடு ஃபஸ்ட்டு, ஒரு விதையை வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் ஓன் படமாக பண்ணிடலாம். அதேமாதிரி மாஸ்டர் யார் என்னை கூப்பிட்டாலும் போய் பண்ணுறதா, நான் வேலைக்காரன் தான், மாஸ்டர் என்றைக்கும் வேலைக்காரன் தான், அதுலேருந்து மாற்றம் இல்லை. இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நம்ம தான் படிக்கட்டி ஆகணும். பேசுகிறப்ப கூட அப்படியே ரியல் சிப் வெளியே என்றைக்கும் வேலைக்காரனாக தான் இருக்கேன். அண்ட் ரீசெண்டாக எப்போ மீட் பண்ணீங்க சிம்புவை? ரீசன் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் பேங்காக் போகிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணி தான் போனார். ஓகே.
இப்போ ஹீரோயினே இல்லாத படங்கிறப்போ ரீசெண்டாக கைதி வந்து பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பர். ஸோ அராத்து அதே வரிசையில் இருக்குமா? இல்ல அது வந்து கதை ஹீரோ. ஆ அது அந்த படத்தை யார் பண்ணாலும் ஹிட் ஆகிடுற ஒரு கதை அது. சேது மாதிரி ஒரு படம் அது, அந்த மாதிரி படம். அராத்து அப்படி கிடையாது. அராத்து என்ன மாதிரி முட்டாளம் பண்ணாதான் ஓடும். சார் என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஆமா, நமக்கு எதா இருந்தாலும் நம்ம ஏத்துப்போம். இந்த கேரக்டர் நான் இப்படியே மாறுவேன், இப்படி அப்படி பண்ற ஹீரோ தான் தேவை. இதை நம்ம போயிட்டு வேற ஹீரோ கொடுத்தாலும் மாட்டிப்பேன். நம்மளுக்கு வாங்கவும் தெரியாது, இப்படிதான் வேணும் அப்படின்னு இல்லை. இது என் கதைனால நான் மோஸ்ட்லி இப்படிதான் இருப்பேன். நான் வச்சதான் சட்டம் ஷூட்டிங்ல, நான் வீட்லயும் அப்படிதான். ஸோ அதனால இந்த கதைக்கு ஆப்டா இருப்பேன் நான். ஸோ அதனால இதுல கதை ஹீரோ கிடையாது, நான் தான் ஹீரோ. அதுல வர சாங்ஸ் ஃபைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகே மாஸ்டர். அதான் சொல்றேனே, குறை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. குறையில எவ்வளவு பேர் டேரக்டர் இருந்தாலும் ஒரு குறை இருக்கும். நான் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அந்த தப்பை கண்டுபிடிக்கல பாட்டு வந்துடும். ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாப்பியாக போயிடும். மறுபடியும் எதாவது பண்ணுற ஃபைட் வந்துடும். படம் முடிவா ஜாலியாக ஹாப்பியாக வெளியே வரலாம். ஆர்ஆர் சின்ன ஒரு ஆர்ஆர் இருக்கு. ஆர்ஆர் இருக்கு. ஓகே, we are waiting for that. அண்ட் முக்கியமா உங்களோட ஃபேன்ஸும் சரி, சிம்புவோட ஃபேன்ஸும் சரி, ரொம்ப எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் நடிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது. அதெல்லாம் இப்போ அது பிளான் எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு யாரும் கேட்டாங்க, சிம்பு தான் எல்லாம் ஃபோன் பண்ணி வில்லன் ஆக்ஷன், நான் வில்லன், ஓகே, தலைவர் ஹீரோ, செம காம்போவாக இருக்கும், அப்படியே ஒரு சாங் வளைச்சிடலாம், ஃபுல் சாங் ஆடின மாதிரி இருக்கும், அப்படி பயங்கரம் பண்ணலாம் போகும். அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ஐ திங்க் வேட்டை இது அதுவும் ட்ராப்பா? பழசு சொல்றேன், வேட்டை மன்னன். ஆமா, அதுல தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேசுனது. ஓகே, அதுக்கப்புறம் ஜெய் பண்ணாப்புல அந்த மேட்டர் போச்சு, அதுவும் இதாயிடுச்சு. அப்படியே ஸோ நடக்கலாம், ஃபியூச்சர்ல நடக்கலாம் கண்டிப்பா. இல்ல இப்போ நீங்களே ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க, நாளைக்கு நீங்களே ஒரு கதை ரெடி பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணலாம். அராத்து ஆர்டர் பண்ணி நல்லா போயிட்டு எனக்கு அதில் லாபம் வந்துச்சுன்னா கண்டிப்பா சிம்புட்ட போயிட்டு பேசுவேன். ஓகே, அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு படம் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு ஆக்டரோட மனநிலை என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும், அதை அவர் ஃபேஸ் பண்ணுற விதங்கள் என்ன வரும்? ஏன்னா சோசியல் மீடியாலேருந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் பக்கத்துலேருந்து ஒரு புதுசாக இருக்கும், எல்லா பக்கமும் அழுத்தங்கள் வரப்போ ஒரு ஆக்டரோட மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? அது ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும், யார் மேலே தப்பு இருக்கு. ஒருத்தர் படத்தை ட்ராப் பண்ணிட்டு வெளியே போறாருன்னா அங்கே எவரும் இருக்கணும். கேட்டால் காசு தரல சொல்றாங்க, அதனால 4 பக்கம் தப்பு இருக்கும். அதான் சொன்னேன், தப்பு பண்ணது மனுஷாலே கிடையாது, கடவுளே தப்பு பண்ணும்போது நம்ம என்ன. ஸோ அது யாரு மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ப்ரொடியூசராக இருக்கட்டும், அந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சிம்புவை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அவரால் தான் வந்து படம் டெலி ஆகுது, அவரால் தான் படம் ட்ராப் ஆகுது அப்படின்னு. அதான் அவர் என்ன மாதிரி முட்டா இல்லை, அங்கே தான் எல்லாருக்கும் இது போகும். வேற யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னா சிம்பு கேட்குற ஒரே வார்த்தை, நீங்கள் எவ்வளோ பேசணும் சிம்பு சொல்கிறது, அப்போ இத்தனை வருஷம் பண்ண படம் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்குறாப்புல. அதுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லை, ஷார்ப்பாக வந்துடுவாப்புல. ஓகே, வந்து கேரளா ரெஸ்ட், ஏன்னா நைட்டே தூங்க மாட்டாப்புல. என்ன பண்ணுவார் தூங்க? கீபோர்டு வசம் பாட்டு பாடிட்டு இஷ்டத்துக்கு திடீர்னு ஒரு லைன் எழுதுவாப்புல. அப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா அவர். அது தூங்குறதுக்கே காலையில் 4-5 மணிக்கு தூங்குவார். நீங்கள் ஸ்பாட் 8 மணிக்கு. நீங்களும் கூட தான் இருப்பீங்க? ஆமாம், நான் இருப்பேன். நான் மேக்ஸிமம் 3-2 வரைக்கும் இருப்பேன். எனக்கு தூக்கம் வந்துடும். நான் ஸ்டுடியோ தூங்கிடுவேன். அவர் என்னை எழுப்பிட்டு நான் போராண்டா சொல்லும் போது நான் வீட்டுக்கு எழுந்துச்சு கிளம்பி வருவேன். ஸோ அவர் 5 மணிக்கு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு போவார், ஸ்பாட்டுக்கு போக மாட்டார், மேலே தூங்கிட்டு ரூமில். அப்போ 8-9 மணிக்கு எழுந்துச்சிட்டு போயிட்டு கேரவனை பார்த்தோன்னு அப்படியே ஒரு மைக் வரும் தெரியுமா, அதில் அசிதா தூங்கிடுவார். அதுக்கு தான் உஷாராக அவர் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி ஜெயெல்லாம் எண்ணி 38 டேஸ்க்கு முடிச்சிட்டாங்க. எப்படி முடிச்சாங்க? ஃபுல்லாக நைட் ஷூட்டிங். அதுக்கு அவர் நைட் ஷூட்டிங் எடுக்க சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, திடீர் ஆன்மீக பயணம், ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் திடீர்னு ஒரு ஈடுபாடு காமிச்சு ஹிமாலயஸ்லாம் போனார். அது ஐயப்பன் சாமி கோயிலில் போயிட்டு நெஞ்சாங்கடையாக விழுந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கா? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலாம் கிடையாது, ஆஃப்டர் லவ் மேட்டருக்கு அப்புறம் அது எங்கேயோ வந்து முளைச்சிருச்சு. அது திடீர்னு தானே வரும். அதனால அதுக்கு நான் சந்தோஷம்தான். நான் இப்போ காலையில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், இப்போ அது மாதிரி இது உண்மையா பொய்யாப்பா, நான் போய் பார்க்கல. அது படத்துக்கு அவர் மாலை போட்டாரா, அதுக்கு என்னன்னு தெரியலையே. எனக்கு கூட ப்ரொடியூசர் போன அவசியம் இல்லை, மாலை போடும்போது அதான் எனக்கு எதுக்கு போனாலும் தெரியல. அது இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும். அது ப்ரொடியூசர் ரியாக்ஷன் வேற, எதுக்கு போட்டோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதான் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ உண்மையா இல்லை படத்துக்காக ரிப்ளை பண்ணல? வரணும் ஒன்றும் பார்க்கல, எழுந்திருக்க மாட்டாங்களே. ஓ ரைட், நைட்ல நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ எழுந்துச்சு ஆகணும், மாலை போட்டுக்காப்புல. ஆமாம், சீக்கிரமா எழுந்திக்கணும், குளிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இப்போ வேற ஒரு சிம்பு பார்க்கலாம் கண்டிப்பா. அதனால தான் இப்போ அக்ரிமெண்ட் சொல்லியிருக்கேன், 40 நாள் இந்த படத்தை முடிச்சாரன்னு. 40 நாள் விரதத்தில் இருக்கணும். 40 நாள் படத்தை முடிச்சுட்டு 8 நாள் கழிச்சு ஊருக்கு போயிடுவேன். சம ஸ்கெட்ச், சூப்பர் பிளான். இதுதான் பிளான். அண்ட் உங்க படத்துலயும் பாத்தீங்கன்னா அராத்து ராபர்ட் ஸ்கெட்ச், டைரக்டர் பை ராபர்ட் போட்டு போர் அடிச்சு போச்சு. நம்ம தான் ஸ்கெட்ச் பை ராபர்ட். படத்தை அப்படியே தீட்டி இருக்கீங்க, அவ்வளவுதான்.
சூப்பர் மாஸ்டர். கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவு வெற்றி பெறும்னு சொல்லி சினிமாவோட சபை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் உங்கள்ட்ட ஒரு 3 பர்சனல் கேள்வி ஆடியன்ஸே கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ அந்த 3 கேள்வியோட இந்த கான்வர்சேஷனை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். முதல் கேள்வி, பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனிதா அவர்களோட நீங்க கூப்பிட்டு பேசுனீங்களா, அட்வைஸ் பண்ணீங்களா, இல்ல அவங்க கேரக்டரை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை வந்தப்புறம் பேசணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டும் பேசினதில்ல, இப்பவும் பேசவே இல்லை. அவங்க பாட்டி பார்த்தா இப்போ தான் ஆண்டு நல்ல புண்ணியத்தில் சீரியல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா பிக் பாஸ் சமயத்தில் நீங்கள் நிறைய நேர்காணல்லாம் கொடுத்துருந்தீங்க, பார்க்க முடிஞ்சிருந்தது. இப்போ அதுக்காக தான் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் அவங்கள மீட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவங்களுக்கு அந்த ஆசையில் நம்மளுக்கு ஆசையே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அட்வைஸ், விஷஸ்? அதான் சொல்லிட்டேனே, நிறைய படங்கள் பண்ணுங்க, குழந்தைங்க நல்லா அடுத்த லெவல் கொண்டு போய்ங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் சிம்பு படங்கள் கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு நண்பனா, ராபர்ட்ன்றவர் ஒரு நண்பனா அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவார்? எல்லாரும் ஒன்று தான் டார்கெட் பண்ணுறாங்கப்பா, அவங்க கண்ணுங்க முட்டாளாக தெரியணும். நம்ம முட்டாள் இல்லை, நம்ம வந்து புத்திசாலின்னு காட்டுறதுக்கு ஒரு படம் சேம் மன்மதன் மாதிரி ஒரு படத்தை நீ மறுபடியும் கொடுத்தாதான் நல்லாயிருக்கும். இந்த ஏன்னா சிம்போட இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 20 படம் 30 படம் ஃப்ளாப் பண்ண போகிறோம், ஒரு படம் இட்டு கொடுத்தா போதும் தலை பயம் நின்றுடும். அதனால ஒரு ஃப்ரெண்டாக அட்வைஸ் பண்ணுறேன், இன்னும் ஒரு படம் மட்டும் எங்களுக்காக, ஆட்டம் ஃபைட் கீட் மாஸ் அப்படி நல்ல ஒரு படம். ஏன்னா ட்ரிபிளேவே நான் வந்து சிம்பு மட்டும் குறை சொல்லல, கதையே பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே முடிச்சிடணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். தாத்தாவை காட்டாமல் அந்த அவன் பேர் என்னது மைக்கிள், அவனே முடிச்சுட்டு அந்த ஊர்லேயே முடிச்சது வேற லெவலில் இருக்கும். அவன் அப்பா மாதிரி அந்த முடிவு பண்ணுறதுலாம் வேற மாதிரி இருந்துச்சு. அது அந்த வயசான மாதிரி தான் கதையே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்ட் 2 வருமோன்னு நினைச்சோம், ஆனால் இங்கே பார்க்குறப்ப இதில் பார்ட் 2 இருக்கும். அவன் கீழே கமெண்ட் கூட அதை சொன்னாங்க, ட்ரிபிளே பார்ட் 2ன்னு. அப்படிலாம் இல்லை, அது சும்மா ஒரு நம்மளெல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி போட்டாங்க. அதான் அட்வைஸ். கண்டிப்பாக ஒரு சாங் ஒரு படம் பண்ணுவார், அது விரைவில் நடக்கும். 3வது கேள்வி, சிம்பு படம் ரிலீஸ் ஆனால் இந்த டைம் ராபர்ட்டோட செலிப்ரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ராபர்ட் எப்பவுமே அதில் அவர் ஏதாவது பண்ண சொன்னால் பண்ணலாம், இல்லை எப்போ போல தேட்டரில் போயிட்டு நான் போகும்போது தனியாக போக மாட்டேன், நம்ம கூட பெரிய கேங் வரும். என் பாட்டுக்கு இல்லாமல் எல்லா மாஸ்டர் பாட்டுக்கும் நான் பயங்கரமாக கைத்தட்டி ஆடி இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படமே காதல் எழுதி பார்க்கும்போது சத்யம் தேட்டரில் மேலே இது ப்ரிவியூ போடுறாங்க. எனக்கு பின்னாடி சீட்டில் விஜய் சார் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு, நான் அவங்களாம் பார்க்கவே இல்லை. அப்போ சிம்பு இந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து இந்த சிம்பு சிக்கு 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 சிம்பு அந்த ஒரு மாதிரி ஆடுவாப்புல குழந்தை, அது காட்டுறாங்க. என்னையே அறியாமல் புள்ளரிச்சு சட்டையை கேட்டி தூக்கி சட்டையை வீசிட்டு கீழே வந்துருச்சு, பாலிவுட் போச்சு. அப்படியே சட்டையில் வந்துட்டு இருந்தேன். விஜய் சார் கண்டிக்கவே இல்லை. அதான் ரசிகராக எனக்கு என்னைக்குமே அது இருக்கு. ஒரு படத்தும் கொடுத்து தான் இருப்பேன், அது மொக்க படமாக இருந்தாலும் சரி, இட்டான படம் இருந்தாலும் சரி, நம்மளோட இது வேலை என்ன அது பண்ணிடுவேன். கிரேட். ஒரு டைலாக் மட்டும். அதான் இதில் சொன்னதுதான், நான் பிறக்கும் போது ஜெயிப்பேன்னு தோப்பேன்னு தெரியாது, ஆனால் சாகும்போது ஜெயிப்பேன்டா. அதில் என்ன நீங்கள் ரசிகராக எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சூப்பர் மாஸ்டர், கண்டிப்பா கான்ஃபிடென்ட்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.